லேண்ட்மார்க்கில் ஒர்க் பண்ணும்போது அதுக்கு முன்னால் ஒரு விஷயம் சொன்னோம். படம் ஆரம்பிக்கும் போது நிக்கிலை பார்த்து பயம் விட்டேன் ஆக்சுவலாக. ஏன் நிக்கில், நான் ஒரு படத்தில் ஹீரோ அவர் தானே நினச்சேன் ஆக்சுவலாக. இந்த மாதிரி பயம்லாம் நான் அப்பப்போ வெளியே வரும்போது தான் தெரியுது. வின்சென்ட் செல்வா பார்த்துங்க சார். என்னை இந்த உலகுக்கு கொடுத்த இரண்டாவது தாயாக நான் வின்சென்ட் செல்வாவை நான் என்றும் என் மனதார போட்டுக் கொள்கிறேன். நான் லேண்ட்மார்க்கில் கதிர் சண்டை போட்டு நான் வந்து லேண்ட்மார்க்கில் திரும்பியும் ஜாயின் பண்ணேன். ஏன்னா லேண்ட்மார்க்கில் இருந்தால் கதிர் கூட்டு போனார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிரச்சனை, நானும் வந்து திரும்பி லேண்ட்மார்க்கில் சேரும்போது என்னை வின்சென்ட் செல்வா சார், என்னுடைய நண்பன் ஒருத்தன் தான், டிஎஃப்டி படித்தான் சுந்தர்னு. ஸோ அவன் தான் வந்து வின்சென்ட் செல்வாட்டை என்னை அறிமுகப்படுத்தினான். வின்சென்ட் செல்வா கூப்பிட்டு போயிட்டு வீட்டில் என்னன்னா அந்த பையன் பாடுவான் அப்படின்னு சொன்னாங்க ஆக்சுவலாக. ஸோ வின்சென்ட் செல்வாவுடைய கனெக்ட் ஆகும்போது, எங்கள் டேரக்டரோட கனெக்ட் ஆகும்போது எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரு பாடகராகவோ ஒரு இசை சம்மந்தமாக தான் நாங்கள் அதில் லிங்க் ஆகும். ஸோ அப்படி தான் நான் கூப்பிட்டு போனோன்னே என்னை வந்து பாட சொன்னார். நான் கொஞ்சம் இளையராஜா வாய்ஸில் கொஞ்சம் பாடுவேன். ஸோ பாடினவுடனே என்னை கூப்பிட்டு வச்சுட்டு என்னென்னா டிஸ்கஷன்லாம் உட்கார மாட்டேன். ஏன்னா டிஸ்கஷனில் ஒரு 20-25 பேர் ஸ்டோரி டிஸ்கஷனில் உட்காருவாங்க. ஏன்னா நான் உடனே ரொம்ப லாஜிக்காக கேள்வி கேட்பேன்னு என்னை வெளியே வரட்டிடுவார். உனக்கு வந்து ஸ்கிரிப்ட் ரைட்டிங்காக வராது, நீ வந்து பாட்டு மட்டும் தான் பண்ணணும் லைஃப்பில் அப்படின்னு சொல்லி ரொம்ப கண்டிப்பாக எனக்கு சொன்னார் ஆக்சுவலாக. அதனால தான் எனக்கு ஸ்கிரிப்ட் ரைட்டர் ஆனன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக. ஸோ அந்த கிரெடிட்டும் நான் வந்து ஐ ஷுட் கிவ் டு மை டைரக்டர். நான் இவ்வளோ பெரிய டைரக்டர் ஆயிருக்கேன் அப்படின்னா, இவ்வளோ பெரிய டைரக்டர்லாம் ஆகலை, இவ்வளோ ஒரு தெரிஞ்ச டைரக்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரே காரணம் எங்கள் டைரக்டர் எனக்கு கற்றுக் கொடுத்தது தான். முந்தானத்தை என்னை கூப்பிட்டார் ஆக்சுவலாக. ராஜா நீ வருவாடான்னு கேட்டேன். நான் சொன்னேன், சார் என்ன சார் நீங்கள் இப்படி கேட்குறீங்க, வாழ்க்கையில் இதை விட முக்கியமான எனக்கு என்ன விஷயம் இருக்குது, நீங்கள் பணம் எடுத்து நான் வரலன்னா அதுக்கு என்ன சார், நான் அப்புறம் என்ன வாழ்ந்தே பிரயோஜனம் தான் வந்தேன் ஆக்சுவலாக. எங்கள் டேரக்டர்கிட்ட எப்படின்னா எல்லோரும் என்னை ரொம்ப சொல்லுவாங்க, அதாவது விஷுவலாக வந்து ரொம்ப வித்தியாசமாக படம் எடுக்கிறாரு, லென்ஸிங்கை பற்றி ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரிஞ்சிருக்கு, ஒரு ஷார்ட் எங்கே வைக்கணும்னு தெரிஞ்சிருக்குன்னா அதெல்லாம் எல்லாமே போய் நான் எல்லாம் எங்கள் டேரக்டர் தான் கற்றுக்கிட்டேன். எங்கள் டேரக்டர் எல்லாமே நல்லா சினிமாவே எடுக்க தெரிஞ்சிருக்காது. அது எப்படி நான் வந்து சில டைரக்டருக்கு வந்து எனக்கு அவர் கொடுத்த ஃப்ரீடம் ஆக்சுவலி. நான் அவர் கூட ஒர்க் பண்ண முதல் படம் வந்து யூத்து, அதுக்கப்புறம் வந்து ஜித்தன், அப்புறம் ஒரு ஹிந்தி படம் அவர் கூட ஒர்க் பண்ணேன். இந்த 3 படத்துலையும் எனக்காக என்னை ஒரு 10 ஷாட் டேரக்டர் எடுக்க விட்டுருக்காரு. அப்போவே தமிழ் சினிமாவில் முதல் படத்துலேயே கோ-டைரக்டர் போட்டது எனக்கு தான் அவர் ஆக்சுவலாக. ஒரு கோ-டைரக்டர் அவருக்கு ஒரு 6 படம் ஒர்க் பண்ண எனக்காக அவர் கோ-டைரக்டர் போட்டார் ஆக்சுவலாக. என் வாழ்க்கையில் மறக்க முடியாத என் தாய் தந்தையர் கூட நான் மறந்துடலாம், ஆனால் வின்சென்ட் செல்வா சாரை நான் மறக்கவே முடியாது. அந்தளவு எனக்கு அவர் எனக்கு எப்பயுமே நான் நினச்சிக்கிட்டு இருப்பேன். நான் போன வாரம் கூட அவரை பற்றி பேசிட்டு எப்பயுமே பேசிகிட்டே இருப்பேன். உங்கள் ஃபேமிலியில் நான் ஒரு மெம்பர், அந்த குழந்தைகளுக்கு நானும் என்னை பெற்றவர் தான் நான் அவரை பார்க்குறேன் ஆக்சுவலாக. வந்து ரொம்ப நிறையா படம் பண்ணணும்னு அவர் ஆசைப்பட்றேன். சார் வந்து பேசிக்கலாக ஒரு சினிமாட்டோகிராஃபர். எவ்வளோ பேருக்கு அவர் வந்து எவ்வளோ சினிமாட்டோகிராஃபியில் அவர் எவ்வளோ ஸ்ட்ராங் அப்படின்றது அப்புறம் இன்ஸ்டியூட் படித்தவர். என்னை போல் லென்ஸிங்க எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் பாலுமேந்தாருக்கு அப்புறம் இவர் தான் ரொம்ப தெரிஞ்சவர் ஆக்சுவலாக. என்கிட்ட வந்து லென்ஸிங்கை வந்து எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி இருக்க சில இயக்குநர்கள் ரொம்ப கம்மி பேர் தான் வந்து லென்ஸிங்கை பற்றி பேச முடியும். எங்கே வந்து 50 லென்ஸ் வைக்கணும், எங்கே 75 லென்ஸ். 70 லென்ஸ் ஒரு 50 லென்ஸுக்கும் 75 லென்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுறதுக்கே எனக்கு 3 படம் தேவைப்பட்டுச்சு. இன்றைக்கி வந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணால் உடனே படம் எடுத்துடலாம். எனக்கு 3 படம் தேவைப்பட்டுச்சு. ஒரு 50 லென்ஸை எந்த இடத்துக்கு வைக்கணும், ஒரு 75 லென்ஸ் எந்த இடத்துல வைக்கணும், ஒரு 35 லென்ஸ் எங்கே வைக்கணுன்ற ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுறதுக்கு ஒரு 4 படம் தேவைப்படுது. எனக்கு எல்லாமே அரிச்சுவடியிலேருந்து எனக்கு வந்து எங்கள் வின்சென்ட் செல்வா சார் கற்றுக் கொடுத்தார். அவ்வளோ சுதந்திரம் கொடுப்பார். ஆக்சுவலாக சொல்லப்போனால் இங்கே யாரோ ஒருத்தர் ஆழ்த்தோட பூபதியை பற்றி பேசினாங்க. அது ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். அவர் எவ்வளோ சுதந்திரம் எடுத்து கொடுத்துருப்பாருன்னா, ஆழ்த்தோட பூபதி வந்து அந்த பாட்டு வந்து வாலி சார் கொடுத்துட்டோம். வாலி சார் கம்போஸ் பண்ணி எல்லாம் பண்ணி மணிசர்மா சார் கம்போஸ் பண்ணார். வாலி சார் எழுதிட்டார். அவருக்கு வந்து ஒரு 1 lakh ஏதோ பே பண்ணிட்டோம். பே பண்ணி சங்கர் மகாதேவன் பாட போகிறாரு. அப்போ நான் ரொம்ப சின்சியராக வின்சென்ட் செல்வாட்ட போயிட்டு, சார் நான் கபிலன் என் நண்பர் இருக்கார் சார், அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கார் சார், அந்த டியூனுக்கு நான் பாட்டு எழுத சொன்னார். பாட்டு எழுதுனா அதுதான் ஆழ்த்தோட பூபதி. அப்போ நான் சொன்னேன் வந்து, சார் இந்த பாட்டு நல்லாயிருக்கும் சார், அந்த பாட்டு வேணாம் சார்னு. ப்ரொடியூசர் சார் டி ராமாராவ் எல்லாருமே சண்டை போட்டாங்க. எனக்கு கிட்டத்தட்ட 1 lakh கொடுத்துட்டோம் பாட்டு, அதை எப்படி மாற்ற முடியும். நான் ரொம்ப மனசுக்குள்ளே எனக்கு ரொம்ப கட் ஃபீலிங், சார் இந்த ஆழ்த்தோட்ட பூபதின்ற முதல் வார்த்தை வந்தால் அந்த பாட்டு ரொம்ப நல்லாயிருக்கும்
அவன் நான் பெரிய போராட்டம் பண்ணேன். எங்கள் டேரக்டர் சார் அந்த டைமில் என்ன பண்ணார், நிச்சயமாக அவர் பெரிய ப்ரெஷர் இருந்துச்சு. அவன் இல்லைடா ராஜா விட்டுறா, பரவாயில்லடா, அடுத்த படம் எழுத சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்போ வந்து சங்கர் மாதவனுக்கு வந்து தமிழில் அவர் இங்கிலீஷில் எழுதிப்பார், ஆழ்த்தோட்ட பூபதி அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் எழுதிப்பார். அதுதான் பாடணும், நான் தான் பாட்டு சொல்லிக் கொடுப்பேன். மணிசர்மா சாருக்கு வந்து தமிழ் தெரியாது. ஸோ இப்போ என்னாச்சுன்னா எனக்கு ஒரு பெரிய போராட்டம். என்ன போராட்டம்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, எனக்கு தெரியுது இந்த பாட்டு இல்லைனா ரொம்ப நல்லது, ஆனால் வாலி சார் பாட்டு இருக்குது. வாலி சார் பெரிய ரைட்டர் இல்லைன்னு சொல்ல, ஆனால் என்ன பண்ண, ஒரு பெரிய ஃப்ராடு பண்ணேன். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து வாலி சார் பாட்டு எடுத்து ஆழ்த்தோட்ட பூபதி உள்ளே வச்சிட்டேன். ஆக்சுவலாக பாட்டுன்னு சொல்லி கொடுத்துட்டேன். பாட்டு எழுதி முடிச்சுட்டு வாழ்த்தோட பூதியும் பார்த்துட்டாரு. அப்புறம் எல்லாம் பாடி முடித்தோன்னா டி ராமன் சார் இவரும் வந்து பார்த்தாங்க. சாரும் வந்து பார்த்தா அவங்களுக்கு பெரிய ஷாக்கு, வாலி சார் பாடினதில் ஆழ்த்தோட பூபதி தான் இருந்துச்சு. என்னை பயங்கரமாக பிடிச்சி திட்டினாங்க. வின்சென்ட் செல்வா சார் தோல் மேலே போட்டு சூப்பராக இதான நல்லா இருந்துச்சு அப்படின்னு. ஆக்சுவலாக நான் அன்றைக்கி தான் டேரக்டர் ஆனேன். ஒரு டேரக்டர் என்பவன் கடுமையான பிடிவாதத்தோடு இருக்கும். எனக்கு தமிழ் சினிமாவில் ரொம்ப கெட்ட பேர் காரணம் கடுமையான பிடிவாதம். இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்னு ரொம்ப கடுமையான பிடிவாதம். ஒரு டேரக்டருக்கு பிடிவாதம் இல்லைன்னா எங்கே இருக்கும்? அந்த பிடிவாதம் எங்கே இருக்குன்னா, என்னுடைய குருநாதர் எனக்கு கொடுத்த சுதந்திரம். அந்த சுதந்திரத்தினால தான் நான் வந்து பிடிவாதமாக வளர்ந்தேன். ஒரு குழந்தையும் ஒரு டேரக்டரும் எப்பயுமே பிடிவாதமாக தான் இருக்கணும். எனக்கு இந்த டால் வேணும், எனக்கு இந்த பொம்மை வேணும்னா எங்கள் அப்பா அம்மாட்ட பிடிவாதம் பண்ணி எனக்கு பொம்மை வாங்கணும். ஏன்னா அந்த பொம்மை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த முதல் குழந்தை அந்த பொம்மையை பார்த்து ஒண்டர் ஆகலைன்னா அவன் வந்து பிற்காலத்து ஒரு இளைஞனா அவனுக்கு ஒண்டர்னா என்னன்னே தெரியாது. என்னுடைய ஒண்டரை, என்னுடைய ஆச்சரியத்தை முதலாக அங்கீகரித்தவர் என்னுடைய டேரக்டர் தான். அது ரொம்ப லைஃப்பில் ரொம்ப முக்கியமானது. கால் டு த அட்வென்ச்சர்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அடிக்கடி நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ஆக்சுவலாக ஒரு கதாநாயகனுடைய ஓட்டத்திலே ஒரு இடத்துல யாரோ ஒருத்தவங்க தட்டி கூப்பிட்றாங்க, வா இதை பண்ணுன்னு சொல்கிறாங்க. அதை அவன் பண்ணிட்டான்னா அவன் பெரிய கதாநாயகன் ஆகிறான். என் வாழ்க்கையில் வின்சென்ட் செல்வா சார் எல்லா வகையிலையும் நான் அப்படி தான் பார்க்குறேன். டக்குன்னு கூப்பிட்டு என்ன பண்ணுவாரே, ஒரு பாட்டை கம்போஸ் பண்ணுறேன்னு சும்மா சொல்லுவார். சும்மா கம்போஸ் பண்ணி நாங்களாம் சும்மா கத்திக்கிட்டு நாங்களும் ஏதோ பண்ணி ஏதோ எழுதுறா அப்படிம்பாரு. ஏதோ எழுதுவோம். ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாரு. எங்கள் டைரக்டர் வந்து பெரிய டைரக்டர். ஆக்சுவலி பெரிய டைரக்டர். என்னமோ தெரில, அவர் வந்து நிறையா படங்கள் கிடைக்காம போராடிக்கிட்டே இருக்கார். வின்சென்ட் செல்வா சார் போராடணும், எப்பொழுதுமே தாயாக இருங்க. ஒரு குழந்தைய பேக்கும்போது எப்பயுமே வழி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக எனக்கு தெரியும், நான் உங்கள் பின்னால் இருந்துக்கிட்டே இருக்கேன். நான் சம்பாதிக்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் சார். நன்றி. என்னடா வந்து ஃபஸ்ட்டு படம் எனக்கு அஸ்டாண்டாக தான் வந்தார். சாங் பாடிக்கிட்டே இருப்பார். அந்த படம் முடியும் போது பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் அவரை பார்ப்பாரு. நான் வந்து எடிட்டிங்கில் நான் என்ன பண்ணுவேன்னா, என்னுடைய படத்தில் வந்து எடிட்டிங் வந்து முடித்த உடனே சரி பண்ணி கட் பண்ணி காட்டு, நான் காலைல வந்து பார்க்குறேன் அப்படின்னு. கட் பண்ணது இல்லாமல் மியூசிக் போட்டு வைப்பில் கம்போஸ் பண்ணப்பில் மியூசிக். இந்த ஜித்தனில் வந்து அந்த பிட்டு மறக்கவே முடியாது. பிஜிஎம் அந்தளவுக்கு நாலேஜ். ஏன்னா தரவாக சினிமாவை தெரிஞ்சுட்டு வந்தனால தான் இன்றைக்கி போல டைரக்டர் ஆகிருக்கிறாப்புல. என்னை பொறுத்த வரைக்கும் இந்தியன் கொடாட் அவர். கொடாட்ன்றவர் ஃப்ரெஞ்சு டைரக்டர், பெரிய ஆள். முரளிராமன் உட்காந்துட்டு, முரளிராமனுக்கு தெரியும். இதில் எல்லாம் ஜெயிண்ட், எல்லோரும் சாதித்தவங்க, சாதிக்க போகிறவங்கள பற்றி தான் நான் பேச போகிறேன். சஞ்சய் ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்தார். இப்போ நான் வந்து படம் பண்ண போகிறேன், இந்த கதையை வந்து தம்பிராமையாகிட்ட ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன். இந்த கதை நீங்கள் பண்ணுறதா இருந்தால் நான் பண்ணுறேன்னு. தம்பிராமை கதை கேட்டவுடனே சொல்கிறார், இந்த படம் ரொம்ப நல்லா வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லுவோம் அப்படின்னாரு. அவர் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரலை. காரணம் எனக்கு விஜய் சார் படத்தில் ஷூட்டிங்கில் போய் மட்டும் சொன்னார். பர்டிகுலராக நான் தனியாக எல்லோரும் மீட் பண்ணுறேன்னு சொல்லிக்கிறார் இந்த ப்ரெஸ்ஸை. நான் சொன்னேன், என்னப்பா பாருப்பா, நான் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பாட்டு எடுத்துகிட்டு போயிட்டு. ஏன்னா என்ன பண்ணோன்னாக்கா, மிஸ்கின் அப்போ நம்ம யூத் அப்போலாம் ஜித்தன் அப்போனாக்கா, ஜித்தன் அப்போலாம் ஃபஸ்ட்டு ட்ரெயினே பண்ணிவிடுவார் ஆர்டிஸ்ட் அவர். அங்கே ஸ்பாட்டில் வந்து நான் பாட்டுன்னு எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். மயில்சாமி சொல்லுவார், என்னப்பா படத்துக்கு வந்தாலே புயல் மாதிரி இருக்குது அப்படின்னு, போர் மாதிரி இப்போ பார்த்து சண்டை போட்டுருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு அப்படின்னு. அந்த பையன் வந்தாப்புல சஞ்சய், எதுக்கு எதெல்லாம் பண்ணிடுறேன் சார் பண்ணிடுறேன் எல்லாத்துக்கும் தலையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். ஆனால் ஷூட்டிங் ஸ்பாட்டில் தம்பிராமியா ஃபஸ்ட்டு ஷாட் நல்லா ஞாபகம் இருக்குது. ஆடுகளன் தாஸ் எல்லோரும் முடித்தோன்னு சொல்லலாம், இந்த பையன் பெரிய ஆள் வருவான்னு சொல்ல. அது ஒரு கிஃப்ட்டு. அவரே சொல்லுவார், தம்பிராமியா உன் கையில் ஒரு ஃபயர் இருக்குடா அப்படின்னு ஒரு ஷாட்லே. ஸோ அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து எனக்கு அவரை பார்க்கும்போது ஒரு குட்டி கார்த்திக் இருக்கிறாரு, அவர் மாதிரி தான் தோணும். அந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ், சாங்கு எங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பண்ணுவார். கார்த்திக் என்ன பண்ணுவார், அந்த அளவுக்கு ஈக்குவலாக பண்ணுவார். ஒரு புதுசாக கார்த்திக் கிடைக்கலனாக்கா நம்ம சஞ்சய் புக் பண்ணுங்கள் எல்லோரும்.
ரெண்டாவது அறிவழகன்ட்டு நாங்கள் ஸ்கிரிப்டெல்லாம் முடித்த எல்லாருமே சொன்னாங்க, சார் ஸ்கிரிப்ட் அறிவழகன்றது வில்லன் காட்ட இல்லை அறிவழகன் அப்படி சொன்னால் அவர் என்ன சார் வில்லன்னா மதுரையை கலக்கிற வில்லன் ஒரு 50-60 வயசில் எதிர்பார்த்தா என்ன சார் இந்த பையனை கூப்பிட்டு வரீங்க பண்ணுவார் போப்பா அப்படின்ட்டு. ஷூட்டிங் ஸ்பாட்டில் நிஜம் இது நடந்தது. ஹீரோலேருந்து எல்லோரும் சொன்னாங்க, சார் கரெக்டாக நீங்கள் சொன்னது கரெக்டு சார். ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் ஐஸ்பீட் ஷாட் எடுத்திருந்தேன் அவரை வச்சு. கரெக்டாக பண்ணிட்டீங்களா சார் ரூபன், என்கிட்ட சண்டை போட்டார் கேமராமேன் எல்லாருமே. அதை பார்த்தோன்னே அருமையாக நீங்கள் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கரெக்டாக இருக்கு சார்ன்னு ஒரு நல்ல வில்லன் கிடச்சிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு. ஒன்றாவது மியூசிக் டைரக்டரு, அவர் ஒரு ஆடிட்டர். ஒரு ஆடிட்டிங் விஷயமாக தான் நான் பார்க்க வந்தார். ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பிக்கிறேன் ஃப்ரெண்டு சொல்லியிருந்தேன், அது விஷயமா கேட்குறது. அவர் பாட்டு இப்போ அப்படியே பேசிட்டே இருக்கும்போது அப்படி மியூசிக் பற்றி பேசிட்டு மியூசிக்லாம் தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட பேசுறது கீழே ஹார்மோனியம் படி, இது யார் ஹார்மோனியம் பட்டி அப்படின்னு. என்னடி தான் ஏன் என்ன அப்படின்னு, மியூசிக்லாம் பண்ண தெரியுமா அப்படின்னாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன் வரலான்னு தான்ட்டு யார் எனக்கு சான்ஸ் தரலன்னாரு. அது கொஞ்சம் எடுத்து வாசிங்க அப்படின்னு அவர் பாட்டு படப்படன்னு வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு. உண்மையிலே 1500 ராகங்கள் தெரிஞ்ச ஒரே மியூசிக் ரைட்டர் அவர் தான். எந்த இது கேட்டாலும் ராகத்தை சொல்லுவார் அவர். இவ்வளோ நேரம் எங்கே இருந்தீங்க? நானே சொன்னேன், இந்த படம் முடித்த உடனே நானே சொல்லியிருந்தேன் அவர்கிட்ட, நம்ம எல்லா டைரக்டர்கிட்ட நானே ஒன்று கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லிக்கிறேன். இந்த அளவுக்கு பிரமாதமாக பண்ணிக்கிறாரு. எப்படி எங்களுக்கு ஆழ்த்தொட்டு பூபதி நடந்ததோ அதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் இந்த படத்துலேயும் நடந்தது. சொர்க்கம் வந்து இந்த படம் வந்து நான் சொர்க்கம் மறக்கவே முடியாது. பாடலாசிரியர் சொர்க்கே அவர் தான் இந்த படத்தை பிளான் பண்ணார், இப்படி படம் பண்ணுன்ட்டு. அவர் தான் இந்த படத்தில் லிரிக் என்ன கேட்டார், சார் இந்த படத்தில் எல்லா லிரிக்கும் சொர்க்கம் தான் எழுதுவார். அப்போ இவர் யாருன்றார், யார் வந்தாலும் சரி இந்த கார்த்திக் பையன் நல்லா எழுதுனா, அப்படியா டம்மி லிரிக் எழுதணும் அவ்வளோதான், அவர் வந்து டம்மி லிரிக் ரைட் அவ்வளோதான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு சொர்க்கம் விட முடியாது என் நண்பர் அப்படின்ட்டார். ஃபுல்லாக எழுதினார் இவர். எழுதி முடித்த உடனே ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறான். நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு சோதனை, வாலி சாருக்கு பயந்து பயந்து ஓடுறோம் நானும் பிஸ்கினா, திரும்பி இதே மாதிரி ஒரு பிரச்சனை வந்துட போதுன்ட்டு நான் சொர்க்கா கிட்ட சொல்ல முடியல. ஆனால் ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்கா, இந்த சொர்க்கம் சாங் கேட்டு, சார் சாங் ரொம்ப நல்லா இருக்கே, யார் எதுனா அந்த பையனை எழுதிட்டோம் அப்படின்ட்டார். அவர் ஒரு ஆசிரியர். அவர் இது மாதிரி ஒரு 4 இன்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த படத்தை வந்து முக்கியமாக ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இந்த படத்தை வந்து சரவணன் சார்கிட்ட இந்த படத்தை பார்க்கறதுக்காக நாங்கள் வந்து கார்த்தி சார் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது, சார் ட்ரெய்லர் கார்டு இல்லை சார் நீங்கள் ஒரு தடவை படத்தை பாருங்கள். படத்தை பார்த்தாரு. இது நம்ம குடும்ப படம், நான் தான் சார் பண்ணுவேன் அப்படின்ட்டார். அதனால் சரவணன் சார் கேஆர் ஃபிலிம் சாரில் வந்திருக்கிறாங்க, அவங்கள மறக்கவே முடியாது லைஃப்பில். ஏன்னா இன்றைக்கி சின்ன படத்தை என்கரேஜ் பண்ணுறவங்க கிடையவே கிடையாது. இன்றைக்கி எல்லாம் பெரிய படம் பட்ஜெட்டு இந்த அளவுக்கு விட்டு தான் வரான். இதில் ஒரு புது விஷயத்தை முயற்சி பண்ணி இதை பார்த்து என்கரேஜ் பண்ணிடுறாங்க. இதில் முக்கியமாக வந்து நடித்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஃப்ரெண்ட்லியாக வந்து ஒர்க் பண்ணிட்டு போயிடுவாங்க. நீ பண்ணுறா நான் வரேன் அப்படின்வாங்க. ஆனால் தம்பிராமையாவும் இதில் வந்து நான் முக்கியமாக சொல்லணும், எக்ஸ்ட்ராடனரியாக பண்ணியிருக்காரு. அது கதை சொல்லி முடித்த உடனே ரொம்ப நாள் கழிச்சு நல்ல வித்தியாசமான ஒரு கதை பண்ணிக்கிற சொல்லுவாங்க, அந்த படம் உனக்கு பெரிய லைஃப் இருக்கா அப்படின்னாரு. அதேமாரி எனக்கு கிடச்சிருக்கு. கேஆர் ஃபிலிம்ஸ் சரவணன் சார் மூலிமா இந்த படம் எங்களுக்கு ரிலீஸாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி வந்து கூப்பிட்ட உடனே மிஸ்கின் வந்து பிஸியாக எனக்கு தெரியும், அவர் எவ்வளோ பிஸியாக இருந்தாருன்னு எனக்கு தெரியும். லொக்கேஷன் பார்த்துட்டு இருக்கிறாப்புல. நான் சொல்லும்போது லொக்கேஷன் பார்த்துருந்தேன், இங்கே விஷால் படத்துக்கு லொக்கேஷன் ஷூட்டிங் பார்க்க போகிறாரு. சார் சொல்லுங்கள் சார் வர அப்படின்னாரு. அதனால் வந்ததுனால அவருக்கும் பத்திரிகையினர் எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். எனக்கு இயக்குனர் வின்சென்ட் சில்வா சார் வந்து நான் அவருடைய படம் மதுரை வீரன் பண்ணேன் 2004. அதுக்கப்புறம் ஒரு 12 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப சடனாக அவருடைய கூப்பிட்டாரு, இந்த படத்தில் ஒரு கேரக்டர் பண்ணுங்க அப்படின்னு. நான் எதுவுமே யோசிக்கலை, எதுவும் சொல்லலை. சார் கூப்பிட்டாருன்னு உடனே போய் பண்ணேன். ஸோ என்னை மறக்காமல் கூப்பிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இயக்குனருக்கு மிகப்பெரிய நன்றி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியடைய உங்களுடைய சப்போர்ட், தொலைக்காட்சி நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், உங்களுடைய எல்லாருடைய சப்போர்ட் வேணும். ஸோ படம் மிகப்பெரிய வெற்றியடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. வின்சென்ட் செல்வா ரொம்ப வருஷமாக எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு.
ஒவ்வொரு தரையும் தலைவரே நீங்கள் இதில் இருக்கணும், இந்த படத்தில் இருக்கணும்னு சொல்லுவார். இருக்கிற மாதிரி தான் கொடுப்பாரே தவிர நடிக்கிற மாதிரி கொடுக்க மாட்டார். இதுலேயும் அப்படி தான். சோனாவோட ஜோடினா அதுவே உங்களுக்கு காமெடியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா சோனா அப்படியே உட்காந்துருப்போம், 2 பேரும் செல்ஃபி எடுத்துக்கலான்னு செல்ஃபி எடுத்து மை ஹாபின்னு போட்டு விட்டுருச்சு. அது ஹாபின்னு போட்டு விட்டுருந்தா பரவாயில்ல. கொஞ்சம் 2 வாரம் கொஞ்சம் வீட்டு பக்கமே போக முடியாத லெவலில் ஆயிடுச்சு. கொஞ்சம் ஃபோட்டோ எடுமா, ஆனால் இப்படிலாம் போட்டு விட்டுறாத. அப்புறம் இவர் இந்த விழாவின் நாயகன் தேவராஜ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். எப்போதுமே ஒன்று பேசும்போது ஏதாவது பல்லி கத்துனா நல்ல சகுனம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் பேசும்போது அடிக்க ஒரு தடவை பெல் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. அநேகமாக நிறைய ஆஃபர் வந்துட்டு இருக்க போல இருக்கு, எடுத்து அட்டன் பண்ணுங்க. இப்படி அடுத்து அட்டன் பண்ணாமல் போகிறதுனால பல விஷயங்களை நம்ம தொலைச்சிருவோம். அதை பார்த்துக்குங்க. உங்களுக்கு சந்தேகம் வந்தோன்னா வையாபுரின்னு என் நண்பர் ஒருத்தருக்காரு, அவர்கிட்ட கேட்டுக்குங்க. அண்ணே விட்டுறக்கூடாதுன்னே. அந்த நேரத்தில் சங்கர் கூட வந்துட்டு போயிருப்பார். அப்புறம் வந்து நம்ம விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுவோம். அது மாதிரி சொல்லுவார். அதே மாதிரி தான் இங்கே ரோபோ சங்கர் வந்த வளர்ச்சி வந்து ரொம்ப சுவையாகவும் ரொம்ப பிரமாதமாகவும் பண்ணிகிட்டு இருக்காரு எல்லா படத்துலையும். அவருக்கும் என் வாழ்த்துக்கள். தம்பி ராமையா பொறுத்த வரைக்கும் இந்த படத்தில் மிக முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் என்னென்னா லீடர்லேயே நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கேரக்டராக மாறுற ஆள். அவருக்கு இந்த வாய்ப்பு வந்து வின்சென்ட் செல்வா மிகப்பெரிய ரோல் கொடுத்துருக்காரு இந்த படத்தில். அதை பூர்த்தி செஞ்ச அவர் தம்பி ராமையாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மற்றும் நடித்த அனைத்து கலைஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றி. விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் இந்த திரைப்படத்தின் பாடல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் பத்திரிகை தோழர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். மற்றும் இன்று சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய இயக்குனர் மிஷ்கின் சார் அவர்களுக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் இந்த படத்தை பற்றி நான் பேச ஆரம்பித்தேன்னா நிறைய பேசணும். ஏன்னா வந்துட்டு முதல் முறையாக இந்த படத்தில் சிங்கிள் கார்ட் பண்ணுறேன். ஒரு படத்தில் எல்லா பாடலும் எழுதுகிறேன். என்னை நம்பி இந்த வாய்ப்பை தைரியமாக கொடுத்த என்னுடைய இயக்குனர் வின்சென்ட் செல்வா சாருக்கு முதல்ல நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் இசையமைப்பாளர் சாரும் நானும் மீட் பண்ணது வந்து ரொம்ப வித்தியாசமான ஒரு விஷயம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல ஃபோனில் வந்து என்னை வந்து திரைத்துறையில் அறிமுகப்படுத்தினது வந்து இங்கே மரணகானா விஜய்ங்கிற ஒரு கானா சிங்கர் தான். ஸோ அவர் மூலயமா வந்து எனக்கு தேவராஜன் சாரோட அறிமுகம் கிடைச்சிது. அவர் முதல் முறையாக வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொல்லும்போது டியூன் பாடி காட்டினார். இதான்ப்பா டியூனு அப்படின்னு சொல்லி பாடி காட்டினார். சரி, உடனே நல்லா இருக்குன்னு டியூன் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போனேன். சார் தான் வந்து கதை ஓப்பன் பண்ணார். நான் உள்ளே வந்தவுடனே சார் பார்த்தாரு. சார் மியூசிக் டைரக்டர் வர சொல்லுங்கள் சார், நான் பாடலாசிரியர் வந்திருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன். சரி இருப்பா வெயிட் பண்ணுப்பான்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஹார்மோனி போய்ட்டு எடுத்துகிட்டு வந்து உட்காந்தாரு. எனக்கு ஒரே ஷாக்கு. ஓ சார் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர்? ஆமாம் அப்படின்னாரு. ஸோ வந்து அப்படி தான் எங்களுடைய இன்ட்ரோ ஆரம்பிச்சிது. உடனே அந்த டியூனை கேட்டு தான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி வந்தேன். அந்த பாடல் தான் பளபளக்குது காசிமேடு, நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஸோ இந்த கம்போசிங் விஷயம்லாம் நான் சாரோட உட்காந்து தான் வின்சென்ட் செல்வா சாரோட உட்காந்து தான் நாங்கள் இந்த சாங்ஸ் எல்லாம் கம்போஸ் பண்ணது. அவருடைய அனுபவம் வந்து எனக்கு ரொம்ப கை கொடுத்தது. வின்சென்ட் செல்வா சாரோட ஒர்க் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்தே பாடல் எழுதணுன்றது ஒரு ஆர்வம். கோவையில் கல்லூரி படிச்சுட்டு இருக்கும்போது கேஜி திரையரங்கத்தில் வந்துட்டு சார் ஒரு டைரக்ட் பண்ண யூத் திரைப்படம், இளைய தளபதி விஜய் அவர்கள் நடித்த யூத் திரைப்படம் வந்து பார்த்துட்ருக்கேன். பார்த்துட்டு இருக்கும்போது ஆழ்தோட்ட பூபதின்ற சாங் வருது. அந்த சாங் முடிஞ்ச உடனே குழந்தைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருமே சேர்ந்து அந்த சாங் ஒன்ஸ் மோர் கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமான ஹிட்டான ஒரு சாங். வெளியே வந்த உடனே அதுக்கப்புறம் தான் யார் இந்த படத்தோட இயக்குனர், நான் போர்டு பல பேர் பார்த்த வின்சென்ட் செல்வான்னு இருந்தது. ஸோ இந்த வாழ்க்கையில் நம்ம எப்படியும் போய் பாடலாசிரியர் ஆனால் இவர் கூட ஒரு படமாவது நம்ம ஒர்க் பண்ணணும்னு நினச்சிருக்கேன். கனவு, அந்த கனவு இன்றைக்கி நிஜமாக இருக்குது. ஸோ அவருக்கு வந்து நான் இந்த நேரத்தில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வின்சென்ட் செல்வா சார் அவர்களுக்கும் பாடல்களை வந்து வரிகளை வந்து தேன் குழைத்து வந்து எல்லார் காதலையும் ஊற்றுன இசையமைப்பாளர் தேவராஜன் சார் அவர்களுக்கும்
என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய விழா நாயகர் என்றைக்குமே விழா நாயகராக இருக்க என்னுடைய மனமார்ந்த இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த படம் பொறுத்த வரைக்கும் வின்சென்ட் செல்வா சார் எனக்கு வெரி 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 க்ளோஸ் ஃப்ரெண்ட். ஜித்தன் 2ல பண்ண வேண்டியது ஒரு அரை நாள் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் ஆகல. பட் இந்த படம் பண்ணும்போது ஃபோன் பண்ணார், பண்ணுங்கம்மா அப்படின்னாரு. சந்தோஷமாக பண்ணேன். ஏன்னா இட்ஸ் அ பியூட்டிஃபுல் கேரக்டர் ரோல், கொஞ்சம் வந்தாலும் நல்ல ஒரு கேரக்டர் ரோல். ஸோ இந்த படம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி தெரியுமா இருக்கும்? ஹேவ் யூ சீன் புயல்? புயல் மாதிரி தான் இருக்கும். சடனாக ஆக்ஷன் சார் என்ன சார் என்ன சார் என்ன சார் அப்படி தான் போகுமே தவிர இவர் ஒரு சைடில் ஓடுவார், கேமராமேன் ஒரு சைடில், இவர் ஒரு சைடில் ஓடுவார். சவுண்ட் கேட்கும், அதை தவிர நம்ம போய் நின்றுடணும் அப்படின்ற ஒரு திங். அண்ட் அதர் தென் தேட் அந்த கேரக்டர் ஆர்டிஸ்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மனோபாலா சார், தேவையில்லாமல் ஒரு வதந்தியை ஸ்டார்ட் பண்ணி விட்டேன், சாரி சார். என் புருஷனுன்னு போட்டு விட்டேன் ட்விட்டரில், தேவையில்லாமல் அது பிரச்சனை ஆயிடுச்சு, பட் சாரின்னு சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் ரோபோ சங்கர் அண்ட் இவர் டெல்லி கணேசன் சார், அவரெல்லாம் இருந்தார். ஸோ லாட் ஆஃப் பியூட்டிஃபுல் கேரக்டர் ஆர்டிஸ்ட் ஆல்சோ இந்த படம். ஹீரோ அண்ட் ஹீரோயின் புதுசாக இருந்தாலும் இந்த பையன் வாட் இஸ் யுவர் நேம் சஞ்சய், குத்துறான் பார்த்தீங்களா? டான்ஸ் ஃபஸ்ட் சாங் பயங்கரமாக டான்ஸ் ஆடுறான். ஸோ ஐ ஜஸ்ட் விஷ் த ஹோல் டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் சார் இப்போல்லாம் படம் எல்லாரும் எடுக்கிறோம் எல்லாரும் திங், பட் இப்போல்லாம் படம் உடைய ஹிட் இஸ் பேஸ்ட் ஆன் ரிலீஸ் டேட் இப்போல்லாம் கொஞ்ச நாளாக. ஸோ அதனால் பார்த்து ஒரு நல்ல ரிலீஸ் டேட்டில் பிடிச்சி நல்லா ரிலீஸ் பண்ணி அது நல்லா ஹிட் ஆகணும். ஐ ஜஸ்ட் விஷ் யூ அண்ட் ஆல் த டீம் ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் தேங்க்யூ மிஷ்கின் சார் ஃபார் கம்மிங். வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் மூவி. ரொம்ப நாள் ஆச்சு, வாங்க. ஸோ தேங்க்ஸ். விருமாண்டிக்கும் சிவனாண்டிக்கும் வின்சென்ட் சில்வா சார், அவர் இவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டைரக்டர் கூப்பிட்டு பார்த்துட்டு கதைலாம் சொல்ல பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஒரு ஹாரர் ஸ்கிரிப்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தார். வீட்டில் வந்தோடனே கேட்டாங்க என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஹாரர் ஸ்கிரிப்டு இப்போ தான் ட்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னோ சூப்பர் சூப்பர் அப்படின்னாங்க. நெக்ஸ்ட்டு டைம் திரும்பி மீட் பண்ண போனேன். சார் என்ன சார் ஜானஸ் பயந்து கேட்டேன். ஒரு த்ரில்லர் இது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். வீட்டில் வந்து கேட்டாங்க என்ன ஸ்கிரிப்டு, த்ரில்லரு இப்போ அதான் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் போகிறப்ப இது வேறு மாதிரி இருக்கும், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னார். வீட்டில் கேட்கல போனதுக்கப்புறம். சரி, அதுக்கப்புறம் ஷூட்டிங்க்கு போகிற முன்னாடி நாள் தான் சார் வந்து ரூபன் சார்கிட்ட சொல்லி கதை சொல்ல சொன்னார். சொன்னோன்னே செம சூப்பராக இருந்தது. ஆனாலும் ஃபஸ்ட் டே ஷூட் போகிறப்ப ரொம்ப பயமாக இருந்தது. ஆனால் வந்து அதுக்கு முன்னாடி நாள், ஷூட்டுக்கு முன்னாடி நாளே வந்து சார் கூப்பிட்டு செம்ம கம்ஃபர்ட் ஜோன் கொடுத்தாரு, செம்ம ஃப்ரெண்ட் ஆகிட்டார். அதே மாதிரி ஷார்ட்டுக்கு முன்னாடி எதுவுமே சொல்லவே மாட்டார். பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஓகே கூப்பிட்டு, அதே மாதிரி ஏதாவது ஒரு இதுவாக இருந்தாலும் செம்ம பொறுமையாக கூப்பிட்டு இது கொஞ்சம் இன்னும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணுவார். இவ்வளோ ஒரு பிரம்மாண்ட படத்தில் என்னை லான்ச் பண்ண வின்சென்ட் சில்வா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் தம்பிராமையா சார் பண்ணியிருக்காரு, நடிச்சிருக்காரு. அவர் வந்து ஒரு லீடு தான். அவர் கூட வந்து ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணது ஒரு பிளெஸ்ஸிங் தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் மனோபாலா சார், ரோபோ சங்கர் சார், சோனா மேம், யோகி பாபு, ஆடுகள் முருகதாஸ் சார், மயில்சாமி சார், டெல்லி கணேஷ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நடிகர், ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அவ்வளோ பேர் இருந்தாங்க இந்த படத்தில். அந்த படத்தில் எனக்கு, அந்த பிரம்மாண்ட படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த வின்சென்ட் சில்வா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தோட மியூசிக் வந்து தேவராஜன் சார். சார் வந்து நான் பாட்டு கேட்கவே இல்லை, சார் கிடைக்கிறேன் சார் சாங் கேட்கணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குத்துப்பாட்டு இருக்குது அப்படின்னு சொன்னார். செம்ம ஹாப்பியாக இருந்தது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் கேட்கவே இல்லை, ஃபஸ்ட் ஷெடியூல் முடிச்சோடனே தான் காட்டினாங்க. நான் கேட்டேன், சார் கொஞ்சம் காட்டுங்க சார் மியூசிக் டைரக்டரை அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா தான் பார்த்தேன். லாஸ்ட் சாங் நான் கேட்கவே இல்லை, பறையடிக்குது மச்சான்னு சொல்லிட்டு ஒரு சாங் இருக்கும், அதை நீங்கள் கண்டிப்பாக எல்லோரும் கேட்கணும். ஏன் அப்படின்னா அது வந்து செகண்ட் ஷெடியூல் முடிச்சதுக்கப்புறமா சார் காரில் சார் இன்னொரு பாட்டு கேட்கல சார் அப்படின்னு சொன்னேன். சரி கேளு அப்படின்னு சொல்லிட்டு போட்டார். அதுக்கப்புறம் பாண்டிச்சேரி செகண்ட் ஷெடியூல் போயிட்டு சென்னை வர வரைக்கும் அந்த பாட்டு மட்டும்தான் கேட்டோம். ஏன்னா அதோட பாட்டு வந்து லிரிக்ஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். கார்த்திக், ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். அவர் வந்து
எல்லா பாட்டுமே லிரிக்ஸ் நல்லாயிருக்கும். இந்த பாட்டு கண்டிப்பாக லிரிக்ஸ்க்காகவே எல்லோரும் கேட்பாங்க. ரொம்ப சூப்பரான ஒரு படம், சூப்பர் நாட்டு. அப்புறம் எங்களோட டிஓபி வந்து எஸ்கே மிச்சல். இந்த படத்துக்கு அப்புறம் அவரோட விஷுவல் வந்து ரொம்ப பேசப்படும். ரொம்ப தேங்க்ஸ் எஸ்கே சார். அடுத்து ரூபன் சார். ஷார்ட் போகிறப்ப ரொம்ப பயமாக இருக்கும். திடீர்னு ஏதோ ஒன்று, ஏன்னா சார் எப்படி கேட்குறது, ரொம்ப பயமாக இருக்கும், என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டோன்னா நான் எப்பயுமே டார்ச்சர் பண்ணுறது ரூபன் சாரை தான் டார்ச்சர் பண்ணுவேன். எதுவுமே இது பண்ணாமல் வந்து சொல்லி கொடுப்பாரு. அப்புறம் என்னோடய கோ டைரக்டர்ஸ், என்னோடய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், அசிஸ்டன்ட் எடிட்டர்ஸ், லைட்மேன், கேமராமேன், ப்ரொடக்ஷன், எடிட்டர் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி. அவங்கனால தான் இந்த படம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் படம் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி ரிலீஸு லான்ச் வந்து சார் மூலிமா வந்துட்டோம். பட் ஆனால் சோனா மேம் சொன்ன மாதிரி ரிலீஸ் டேட்டு தான் கரெக்டாக பண்ணணும். அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அது கொஞ்சம் பயமாக இருந்தது. ஏன்னா லான்ச்சில் ஃபஸ்ட்டு படம் சொல்லிட்டு என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் அப்படியே வெயிட் பண்ணிட்டே இருந்தோம். அதுக்கப்புறமா தான் எனக்கு இப்போ அந்த பயமே இல்லை, லான்ச் கரெக்டாக ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எனக்கு அண்ணன் இருக்கார், சரவணன் அண்ணன் சொல்லிட்டு, கிறிஸ்டல் ஸ்டுடியோஸ் அவங்க தான். அவர் கூட்டிகிட்டு போயிட்டு எனக்கு கேஆர் ஃபேமிலியவே இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சார். அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேமிலியாக நான் ஆகிட்டேன். சகாப் அண்ணன், அமர் அண்ணன், குஹன் அண்ணன், செந்தில் அண்ணன், கார்த்திக் ப்ரோ எல்லாருமே வந்து ரொம்ப அவங்க பார்த்துட்டு இன்றைக்கி அதனால தான் வந்து முன்னாடி பேசிகிட்டு இருக்கேன். ரொம்ப நன்றி அந்த குடும்பத்துக்கு. ட்ரெண்ட் மியூசிக் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. முரளி சார், மது சாருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அடுத்து என்னோட கோரியோகிராஃபர் சாண்டி மாஸ்டர், பாலகுமார் மாஸ்டர் ரொம்ப தேங்க்ஸ். இங்கே வந்திருக்கும் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் பிடிக்கும். ஒரு நல்ல நாட்டு அந்த கண்டிப்பாக பார்க்கலாம், போர் அடிக்காது, ஜாலியாக போவோம். ஏன்னா இவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க, சூப்பராக திருப்பி இருப்பாங்க. கண்டிப்பாக இந்த படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள். அப்புறம் லாஸ்ட்டாக தேங்க்யூ நிக்கில் சார், தேங்க்யூ ஸோ மச். தேட்டரில் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. விருமாண்டிக்கும் சிவதாண்டிக்கும் ஆடியோ லான்ச் வந்திருக்கிற எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் நான் ஒரு சாங் பண்ணியிருக்கேன். கொட்டுது கொட்டுது அருவி, இது குளிக்க பார்க்குது குருவி அப்படிங்கிற சாங் நான் தான் பண்ணேன். இதுக்கு வாய்ப்பு கொடுத்த டைரக்டர் வின்சென்ட் செல்வா சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். கேமராமேன் சார் எக்ஸ்ட்ராடினரியாக ஒர்க் பண்ணார். இந்த சாங் வந்து டோட்டலாக சாலக்குடியில் ஷூட் பண்ணோம். நீங்கள் பார்த்த சாங் செகண்ட் சாங் இந்த வாட்டர் ஃபால்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேமராமேன் சார் எடுத்து கொடுத்துருக்காரு. மறுபடியும் நான் வின்சென்ட் செல்வா சாருக்கு நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்யூ வெரி மச். இந்த ஆடியோ லான்ச்சில் வந்து பேசுகிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. முதல்ல சங்கிலி அப்படின்ற அந்த வில்லன் கேரக்டர் எனக்கு கொடுத்த, என்னை நம்பி இந்த கேரக்டர் எனக்கு கொடுத்த திரு வின்சென்ட் செல்வா சார், அவளுக்கு நன்றி. அப்புறம் இங்கே சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய மிஷ்கின் சார், அப்புறம் மொனபோலா சார், அப்புறம் ரோபோசங்கர் சார், அப்புறம் இன்னைக்கு விழா நாயகர் எங்களுடைய மியூசிக் டைரக்டர் திரு தேவராஜன் அவர்களுக்கு. அவரை பற்றி சொல்லணும்னா, இந்த பாடலில் இருக்கக்கூடிய வரிகள் இருக்கு இல்லையா, அந்த வரிகளில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் இருக்கக்கூடிய பொருளை எந்த அளவு இசை கொண்டு சொன்னால் சரியாக இருக்குமோ அந்த அளவு இசையில் துளி மேலேயும் போகாமல் துளி கீழேயும் இறங்காமல் ரொம்ப அழகாக வெளிப்படுத்தியிருக்காருன்னு சொல்லணும். ரொம்ப அருமையான பாடல்கள் எங்களுக்கு கொடுத்தது ரொம்ப நன்றி சார். அப்புறம் ஹீரோ சஞ்சய், என்னோட பிரதர் மாதிரி, ரொம்ப அருமையான ஒரு ஆக்டர். ரொம்ப ஈஸியாக பண்ணிட்டு போயிட்டாங்க நிறைய ஷார்ட்ஸை. அப்புறம் நல்ல டான்ஸர். நீங்கள் படம் பார்த்துருப்பீங்க, வீடியோ பார்த்துருப்பீங்க. ரொம்ப அருமையாக வந்திருக்கு படம். நாங்கள் எல்லோரும் பார்த்தோம். காமெடி, என்டர்டெயின்மெண்ட் ரெண்டுத்தையும் தாண்டி இந்த படத்தில் வந்து சார் ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லியிருக்காங்க. உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி. உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. இந்த படம் வந்து சார் சொல்லும் போதே வந்து தெரிஞ்சுது, ஒரு சினிமாட்டோகிராஃபி வந்து ஒரு நல்ல ஸ்கேல் உள்ள ஃபிலிம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு க்ரீனரியாக இருக்கும், செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு வேறு ஒரு லெவலில் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து வேறு டோனில் தான் இருக்கும். அதுமாதிரி சாங்குமே வந்து மூணுமே வந்து வெரைட்டியான சாங்ஸ் தான். ஃபஸ்ட்டு செட்டு, அப்புறம் ஃபால்ஸு, அப்புறம் தேர்ட் சாங் வந்து பஸ் மேலே பண்ணியிருக்கோம். மூணுமே ஒரு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதுமாதிரி சார் கூட ஒர்க் பண்ணுறது வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸு. எனக்கு வந்து சொல்லி கொடுத்தது வந்து மில்டன் சார், அண்டு வாழ்க்கை கொடுத்தது வந்து வின்சென்ட் செல்வா சார் தான். ஸோ அவருக்கு வந்து நான் லைஃப் ஃபுல்லாக கடமைப்பட்டிருக்கேன் ஒர்க் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த படம் பண்ணும்போதே நான் சீன் சொல்லும் போதே எனக்கு தெரியும், நாம் வந்து இந்த மாதிரி ஒரு இந்த டோனில் போகலாம் சார், இந்த ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இப்படி பண்ணலாம் சார், செகண்ட் ஹாஃப் இப்படி பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அது பேசிவிட்டு நான் அதுமாதிரி டிஐயில் கேட்கும்போது அவங்களும் சொன்னாங்க. நான் அவங்ககிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஓகே எஸ்கே நீங்கள் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நான் அவுட்புட் பார்க்கும்போது நான் என்ன நினச்சினோ அந்தளவுக்கு பெட்டராக நான் கொண்டு வந்துட்டேன். மற்றபடி ஹீரோ சஞ்சய்
புது ஃபேஸு அவர், நியூ தான் ஃபஸ்ட் படம். ஸோ நியூ ஃபிலிம் மாதிரி இருக்காது அவர் காலையில் ரூம்லேருந்து வெளியே வரும்போதே வந்து ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் வெளியே வரும்போதே எங்கே டைலாக் பேசிட்டு இருப்பார். ஸ்பாட்டில் வந்தால் சிங்கிள் டேக் தான், எல்லாமே ஓகே. அதே மாதிரி எந்த ஒரு ஷாட்டுமே வந்து கொஞ்சம் அப்படி இருக்கும். ஆனால் ஒர்க் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருக்கும். மற்றபடி ஆல் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணதால சீக்கிரமாக அந்த படத்தை முடித்தோம். தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர், அப்புறம் வந்து பாலகுமார் மாஸ்டர் அந்த சாங் பண்ணியிருக்கேன், ஃபால்ஸ் சாங்கு. நல்ல ஃப்ரீடம் கொடுத்தாரு. எஸ்கே நீங்கள் ஃப்ரேம் வச்சுட்டுங்க, நான் கம்போஸ் நான் வந்து அங்கே மூவ்மெண்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். அந்த நல்ல ஃப்ரீடம் இருக்கும். அந்த ஃபஸ்ட் சாங் வந்து சாண்டி மாஸ்டர், அவரும் நல்ல ஃப்ரீடம் தான். ஃபுல்லாக ஹேண்டில்டு பண்ணிச்சேன் எஸ்கே அப்படின்ட்டாரு. ஃபுல்லாக ஹேண்டில் தான் ஃபஸ்ட் சாங்கு. தேர்ட் சாங்கும் ஃபுல்லாக ஹேண்டில்டு தான். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எடிட்டர் வந்து மாருதி கிரிஷ் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். மற்ற எல்லா டெக்னீஷியனும் மற்ற அத்தனை டீமும் வந்து இந்த படம் நல்லா வரதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. தேங்க்ஸ் டு ஆல்வேஸ். நான் இந்த படத்தில் கொட்டுது கொட்டுது அருவிங்கிற பாடல் பாடியிருக்கேன். அருமையான ஒரு மெலடி. இந்த பாடலுக்கும் இசையமைப்பாளருக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குது. அவர் பார்க்கும்போது சும்மா பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு சாங் பாடுவார், அதுக்கப்புறம் திருப்பி கொஞ்ச நேரத்தில் இன்னொரு சாங் பாடுவார், அப்புறம் இந்த குத்தி எப்படி இருக்குன்னு கேளுங்க அப்படிம்பாரு. அப்புறம் திருப்பி ஒரு பேத்தாஸ் ஒன்று பண்ணியிருக்கேன், அந்த ராகத்தில் பண்ணியிருக்கேன் அப்படிம்பாரு. கண்டினியூஸாக லிரிக்ஸோடு பாடிட்டு இருப்பார். சரி, நான் நினச்சிருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே எழுதி எல்லாம் வச்சுருப்பார், மனப்பாடமாக இருக்கும் அப்படின்னு. பட் சொல்லவே அவர் ஆக்சுவலி நிறையா கம்போஸ் பண்ணிட்டே சொல்லிட்டு இருப்பார். ஸோ அந்த மாதிரி ஒரு டேலண்ட். கொட்டுது கொட்டுது அருவி மட்டும் இல்லை, டியூனும் அவருக்கு கொட்டும், நிறையா புதுசாக கொட்டும். அதனால் நிறைய நல்ல மெலடிகள் அவர்கிட்ட இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப, இந்த பாட்டு மாதிரியே எல்லாமே நல்ல நல்ல சாங்ஸ் நிறைய வச்சுருக்காரு. ஸோ ஆல் தி பெஸ்ட் சார். இன்றைக்கி இந்த பாடல் நல்ல பாடல், நல்ல மெலடி பாடும்போது ஒரு சந்தோஷம் நிச்சயமாக எல்லாருக்கும் இருக்கும். எனக்கும் அது ரொம்ப இருக்குது. வின்சென்ட் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த ஹோல் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் சாந்தமா. தேங்க்யூ. வின்சென்ட் செல்வா அது ஃபஸ்ட் மீட்டிங்கே ஒரு வித்தியாசமான மீட்டிங். ஆக்சுவலாக மியூசிக் டைரக்டர்னு அவருக்கு எனக்கு தெரியுமான்னு தெரியாது. ஆக்சுவலாக அவர் வந்து ஆக்சுவலாக என்னை அப்ரோச் பண்ணது ஒரு ட்ரஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னு தான் என்னை பார்த்தார். ஆக்சுவலாக அப்புறம் பேசிகிட்டே இருந்தபோது நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னா, வீட்டில் ஒரு கீபோர்டு இருந்தது. ஆக்சுவலாக என்ன சார் என்ன கம்போஸ்லாம் பண்ணுவீங்களான்னாரு. ஒரு விதமாக தலையாட்டினேன். கீபோர்டில் பண்ணுவீங்களான்னாரு. வயலின் அப்படின்னாரு. வீணை அப்படின்னாரு. வாயிலே பாடிடுவீங்களா அப்படின்னாரு. எதில் தான் சார் பண்ணுவீங்கன்னாரு. ஹார்மோனியமில் பண்ணுவேன். எங்கே இருக்குது ஹார்மோனியம்? எடுங்க முதல்ல அந்த ஹார்மோனியம்னாரு. அப்படி தான் ஹார்மோனியம் வாசிக்க ஆரம்பித்து ரொம்ப கேஷுவலாக ஆரம்பித்த ஒரு டிஸ்கஷன். ஐ எம் ஸ்டாண்டிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் மிஸ்டர் வின்சென்ட். படத்தோட சாங்ஸ்லாம் நீங்கள் யூ மஸ்ட் ஹவ் சீன் நவ். எல்லா சாங்குமே பை காட்ஸ் கிரேஸ் இட் ஹஸ் கம் அவுட் வெரி வெல். கார்த்திக் பின்னி படல் எடுத்திருக்காருன்னு தான் சொல்லணும். நான் வேல்முருகன் நீங்கள் வந்திருக்காரா தெரியல. ஹி ஹஸ் டன் தட் சாங் ஸோ பியூட்டிஃபுல்லி. அந்த குத்து சாங்கு பிரசனா கேட்கவே வேணாம். சின்மியோட காம்பினேஷனில் இட்ஸ் ஒண்டர்ஃபுல் மெலடி. பரையடிக்கிற மச்சான்ன்ற அந்த இன்னொரு பாட்டு ஹரிபிரியா பாடியிருக்காங்க. ஐ திங்க் ஷீ இஸ் நாட் அவைலபிள் இன் ஸ்டேட். ஓவரால் ஐ திங்க் இந்த கொடுத்த வேலையை ஐ திங்க் ஐ ஹவ் டன் மை பெஸ்ட் டு தி லிமிட்ஸ். Sorry. So overall I wish the whole team a success. படம் நல்லபடியாக வரணுன்ட்டு I am praying God. Thank you very much. ரொம்ப சில பேர்லாம் நவுத்திட்டாங்க, யார் பாணி அப்படின்னு. அப்படியே டீசரில் சாங்லாம் போயிட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருப்பேன். அதிக அசிஸ்டன்ட் டைரக்டர் கொண்ட குழு ராஜேஷ் சார் தான். பாதி பேரே எனக்கு தெரியாது. பொன்ராம்லாம் சூப்பர் ஹிட் கொடுத்து கரண்ட்ல இருக்கிற டைரக்டர் மானிட்டரில் உட்காந்துட்டு ஃப்ரேம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு பாரு, அங்கே இது சரியில்லை இது சரியில்லைன்னு. அவருடைய ஆர்டிஸ்ட் கிட்ட எந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் வேணா போய் கதை சொல்லலாம். அது அவங்களே டைம் அமைச்சு கொடுப்பாங்க. இந்த டைம் ஃப்ரீயா இருப்பான், கரெக்டாக போ 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 அப்படின்னு அமுச்சு விடுவாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா எதையா ஒன்று வெறுப்பேற்றி விட்டுருவாங்க அவரை. அவர் மெத்தட் ஆக்டிங் பண்ற
பண்ணுறேன்னு சொல்லிட்டு எங்கள் 2 பேரையுமே செம்ம அடி அடிப்பார். எங்களுக்கு அடி வாங்குற சீன்லாம் இருக்கும். சார் அந்த டெக்டானிக் பிளேட்ஸ் பற்றி உங்களுக்கு தெரியுமா, சுனாமி அதனால தான் வருது அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கடுப்பாயிட்டார். படத்தை தேட்டரில் பார்த்துட்டு கடவுள் இருக்காண்டா பிரகாஷ் குமார் அப்படின்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி. ராஜேஷ் சார் அதே படத்தை பார்த்து கடவுள் இருக்காண்டா குமார்னு எனக்கு ஃபோன் பண்ணாருன்னா செம்ம ஹாப்பி.